ஹே கைஸ், கேரளாலேருந்து சேச்சி வந்திருந்தாங்க பார்க்கறதுக்காக. என்ன பார்க்கறதுக்கு இல்ல, சென்னை வந்திருந்தாங்க. அப்படியே நானும் போய் சேச்சியை பார்த்துட்டு ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஒரு ஈவினிங் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வடபழனி கோயில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சும்மா தானே இருக்கோம், சரி கோயிலுக்காச்சும் போகலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கோவிலுக்கு. உள்ளே போயிட்டு எல்லாம் போயினோடனே நாங்கள் வந்து சாமி பக்தியாக ஆகிட்டு விட்டோம். எல்லாருமே வந்து நீங்களே பார்ப்பீங்க, பட்டெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம். நான் கேட்டேன், டேய் வெளியில் பல பேர் நம்மளுக்கு பட்டு அடிச்சிட்டாங்க, ஏன்டா நீங்களே மாற்றி மாற்றி பட்டு அடிச்சுக்கிறீங்க? ஆமாம் மச்சான், எல்லாரும் அடிக்கிறாங்க, நமக்கே நம்மளே ஒரு தடவை பட்டை அடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே வந்து எல்லோரும் வந்து பட்டை அடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருந்தோம் வீடியோலாம் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்கிறதுனால தேங்காய் இருந்தது. ஸோ எல்லாருமே உடச்சி தேங்காய் உட்காந்து வடப்பல்லே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா செம்ம மழை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் மழையில் நனைஞ்சிட்டு இருந்தோம். பாய்ஸ் எல்லாம் வந்து ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. சரி மழையில் நனையாத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நனைஞ்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து மெட்ரோவுக்கு வந்துட்டு அப்படியே மெட்ரோவில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருந்தான், ஹரிஷ். எங்களை பார்க்குறதுக்காகவே காஞ்சிபுரத்தில் இருந்து லாங் ட்ராவல் பண்ணி எங்களை பார்க்க வந்தான். சரி எங்களை பார்க்க வந்துட்டு நாங்கள் எப்படி பார்க்காம இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே அவனையும் வந்து ஒரு டீ கடையில் போய் ஒரு மீட்டிங்கை போட்டு அப்புறம் நைட்டு வந்து பீச்சுக்கு போயிட்டோம். பீச்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் செட் ஆஃப் பீப்பிள் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி மீட் பண்ணுறோம். செம்ம வைபாக இருந்தது. அப்புறம் பீச்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போய் அவனை ட்ரெயினில் போய் அவனை சென்ட் ஆஃப் பண்ணிட்டோம். ரொம்ப 2 நாள் வந்து ரொம்ப அமேசிங் டேயாக இருந்துச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணது. இப்படி தான் என்னோட டே போச்சு மக்களே. பாய்.